நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உஸ்தாத் மதுரை முஜாஹித் மனம் கவரும் சொற்பொழிவு. இது மார்க்கம் மற்றும் சமுதாயத்திற்கான குரல். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, மதச்சார்பற்ற இந்திய தேசத்தில் மதச்சார்பின்மைக்கு எதிராக 1925 உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு RSS, ராஷ்ட்ரிய சுயம் சேவக் சங் என்று சொல்லப்படுகிற RSS என்ற இந்த அமைப்பு மதச்சார்பின்மைக்கு எதிராக, மத ஒற்றுமைக்கு எதிராக, சனாதானத்தை திணிப்பதற்காக, மத ஒற்றுமையை சீர்குலைத்து இந்து மதத்தையும் இந்து மக்களையும் வைத்து அரசியல் செய்வதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம்தான் இந்த RSS. இந்திய அரசால் 2 முறை தடை செய்யப்பட்ட மதவாத பயங்கரவாத அமைப்பு RSS என்பதை நாம் எல்லோருமே, இந்திய மக்களாகிய நாம் எல்லோருமே நன்றாக அறிவோம். உலக நாடுகளுக்கும் நன்றாக தெரியும். இந்த RSS அமைப்பை தடை செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே இந்திய அரசால் 2 முறை தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பு RSS. இன்று RSS மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறது. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா துறைகளிலும் ஊடுருவி இருக்கிறது. எல்லா துறையிலும் அந்த RSS உடைய உறுப்பினர்கள், அதில் பயிற்சி எடுத்தவர்கள் எல்லா துறைகளிலும் இருக்கிறார்கள் என்பதை பல வருடங்களாக நாம் சொல்லி வருகிறோம். கடந்த சில தினங்களுக்கு முன்பு மீடியாவில் வந்த மிக முக்கியமான ஒரு செய்தி, சர்வதேச மத சுதந்திரத்திற்கான அமைப்பின் ஆணையம், அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு ஆணையம், USCIRF என்று சொல்லப்படுகிற யுனைடெட் ஸ்டேட்ஸ் கமிஷன் ஆன் இன்டர்நேஷனல் ரிலிஜியஸ் ஃப்ரீடம் என்று சொல்லப்படுகிற மத சுதந்திரத்திற்கான சர்வதேச ஆணையம் அமைப்பு, அந்த ஆணையம் அமெரிக்காவில் இருக்கிறது. இது கடந்த 1998 உருவாக்கப்பட்ட அமைப்பு. இந்த அமைப்பின் தலைமையகம், ஹெட் குவார்ட்டர்ஸ் என்று சொல்லப்படுகிற இந்த அமைப்புடைய ஹெட் ஆஃபீஸ், தலைமையகம் அமெரிக்கா தலைநகர் வாஷிங்டனில் இருக்கிறது. இந்த அமைப்புடைய ஒரு வேலை என்ன அப்படின்னு சொன்னால், உலகம் முழுக்க எல்லா நாடுகளிலும் அந்தந்த மதத்தை சார்ந்த மக்கள், அதாவது எந்த மதத்தை சார்ந்திருக்கிறார்களோ அந்த மக்கள் அந்த மதத்தை எப்படி பின்பற்றுகிறார்கள், மத சுதந்திரம் ஒவ்வொரு நாட்டிலும் எப்படி இருக்கிறது, மத மோதல்கள் எப்படி இருக்கிறது, மதத்தை வைத்து தீவிரவாத செயல்கள், மதத்தை வைத்து பயங்கரவாத செயல்களில் நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடியவர்கள் யார், மதத்தை வைத்து தீவிரவாத செயல்களிலும் பயங்கரவாத செயல்களிலும் யார் ஈடுபடுகிறார்கள் என்பதை எல்லா நாடுகளிலும் கண்காணித்து அது பற்றிய தகவல்களை திரட்டி, இப்போ குறிப்பாக ஒரு நாட்டில் மத ரீதியான சண்டைகள், மத ரீதியான மோதல்கள், மத கலவரங்கள், மதத்தை வைத்து தீவிரவாதமோ பயங்கரவாதமோ நடத்தப்படுமேயானால் அதை கண்காணித்து அந்த நாட்டின் பிரதமருக்கும் ஜனாதிபதிக்கும் முறையாக புகாராக அந்த உண்மையான தகவல்களை திரட்டி, அந்த உண்மையான தகவல்களை புகாராக சேகரித்து அதை குறிப்பிட்ட அந்த நாட்டின் ஜனாதிபதிக்கு கொடுத்து, யார் மத ரீதியான பயங்கரவாத நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார்களோ அவர்களின் மீது நடவடிக்கை எடுப்பதற்காக அதை ஜனாதிபதிக்கும் அந்த நாட்டின் ஆட்சியாளர்களுக்கும் முறையாக அந்த புகாரை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த USCIRF என்ற அமைப்பு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த அமைப்பு தான் கடந்த சில தினங்களுக்கு முன்பு நமது இந்திய அரசுக்கு ஒரு உண்மையை சொல்லியிருக்கிறது. RSS அமைப்பை தடை செய்ய வேண்டும், RSS அமைப்பை தடை விதிப்பதற்கு சிபாரிசு செய்து, இந்த RSS அமைப்புடன் யார் தொடர்பில் இருக்கிறார்களோ, இந்த RSS இயக்கத்தில் யார் இருக்கிறார்களோ அவர்கள் கண்காணிக்கப்பட்டு அவர்களின் மீது கட்டுப்பாடு விதிக்க வேண்டும், இதை தடை செய்ய வேண்டும் என்று இந்திய அரசுக்கு அது உலகளாவிய அளவில் இந்த கருத்தை தடை செய்யப்படுவதற்கு தகுதியான, அதாவது மத ரீதியான தவறான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு மத துவேஷத்தை தூண்டி நாட்டில் தேவையில்லாத பதட்டத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தக்கூடிய, அதாவது இந்தியாவில் மத ரீதியான மோதல்களையும் மத ரீதியான பிரிவினைகளையும் மத ரீதியான தீவிரவாத நடவடிக்கைகளிலும் ஈடுபடக்கூடிய அமைப்பாக இந்த அமைப்பு இருக்கிறது. இந்த அமைப்பில் உள்ளவர்கள் எல்லாம் கட்டுப்படுத்தப்பட வேண்டும், இதில் தொடர்பில் உள்ளவர்கள் கட்டுப்படுத்தப்பட வேண்டும். இந்த அமைப்பை தடை செய்வதற்கு
நாங்கள் சிபாரிசு செய்கிறோம் என்று சிபாரிசை இது வெளியிட்டிருக்கிறது. உண்மையில் தடை செய்வதற்கு தகுதியான ஒரு தவறான அமைப்பு ஆர்எஸ்எஸ் என்பதை ஓப்பனாகவே இந்த அமைப்பு சொல்லியிருக்கிறது. சர்வதேச மத சுதந்திரத்திற்கான ஆணையம் இதை தெளிவாக சொல்லியிருக்கிறது. எதற்காக சொன்னார்கள் என்பது நம்ம எல்லோருக்குமே தெரியும். மதத்தை வைத்துக்கொண்டு இவர்கள் செய்யக்கூடிய அரசியல்கள். இன்னைக்கு இந்தியாவில் எந்தெந்த மாநிலங்களிலெல்லாம் பாஜக ஆட்சியில் இருக்கிறதோ அந்த மாநிலங்களிலெல்லாம் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான தாக்குதல்கள், இஸ்லாமியர்களுக்கு எதிரான தாக்குதல்கள், இன்னும் தலித் மக்களுக்கு எதிரான தாக்குதல்கள், இதில் அதிகமாக அடக்குமுறைகளுக்கும் ஒடுக்குதலுக்கும் ஆளாக்கப்படுபவர்கள் யார் என்று சொன்னால் இஸ்லாமியர்கள். இஸ்லாமியர்களினுடைய வீட்டை இடிப்பது, அவர்களின் வழிபாட்டு தலங்களை அவர்களிடமிருந்து பறிப்பது, வழிபாட்டு தலங்களை இழுத்து மூடுவது, இஸ்லாமியர்களை தாக்குவது, தாடி வைத்திருந்தால், தொப்பி அணிந்திருந்தால், ஜிப்பா அணிந்திருந்தால் அவர்களை தாக்குவது, அவர்களை ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லி கட்டாயப்படுத்தி மத கலவரத்தில் ஈடுபடுவது போன்ற நடவடிக்கைகள் எல்லாம் இன்னைக்கு ஓப்பனாகவே நடந்து கொண்டு இருக்குது. மறைமுகமாக நடக்கவில்லை, ஓப்பனாகவே நடந்துகிட்டு இருக்கு. இஸ்லாமியர்களுக்கு எதிரான என்னென்ன சதி திட்டங்களை இவர்கள் தீட்டுகிறார்கள், என்னென்ன தாக்குதல்கள் இஸ்லாமியர்கள் மீது நடத்தப்படுகிறது என்பதையெல்லாம் இந்த அமைப்பு கண்காணித்து இது தடை செய்யப்படுவதற்கு ஒரு தகுதியான அமைப்பு என்று சிபாரிசு செய்து இதை இந்திய அரசுக்கு இந்த புகாரை கொடுத்திருக்கிறது. ஆனால் நிலைமை என்ன அப்படின்னு சொன்னால், இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான சிலர் இதற்கு கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது மொத்தம் 25 முன்னாள் நீதிபதிகள், ஏற்கனவே நீதிபதிகளாக இருந்து ரிட்டையர்ட் ஆகியிருப்பாங்களே, அந்த 25 முன்னாள் நீதிபதிகள் 119 ஓய்வு பெற்ற முன்னாள் அரசு துறைகளில் இருந்த அரசு அதிகாரிகள், உயர் அதிகாரிகளாக இருந்த அரசு அதிகாரிகள், 131 முன்னாள் இராணுவ அதிகாரிகள். அப்போ இராணுவ அதிகாரிகள், போலீஸ் காவல்துறையில் மேல் அதிகாரிகளாக இருந்து ஓய்வு பெற்றவர்கள், முன்னாள் நீதிபதிகள் என்று 275 பேர் கையெழுத்திட்டு இதை வன்மையாக கண்டித்திருக்கிறார்கள். எப்படி கண்டிச்சிருக்காங்கன்னு சொன்னால், ஆர்எஸ்எஸ் அமைப்பை தடை செய்யக்கூடாது, தடை செய்ய வேண்டும் என்று பரிந்துரைத்தது தவறு, தடை செய்ய வேண்டும் என்று சிபாரிசு செய்தது தவறு என்று 275 பேர் கையெழுத்து போட்டிருக்காங்க. 275 பேரும் யாருன்னு பார்த்தா ஆர்எஸ்எஸ் உடைய நிர்வாகிகளோ அல்லது பாஜகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளோ உறுப்பினர்களோ கிடையாது. முன்னாள் இராணுவ வீரர்கள், முன்னாள் அரசு அதிகாரிகள், முன்னாள் நீதிபதிகள் என்று 275 பேர் கையெழுத்திட்டு இதை கண்டனமாக தெரிவிச்சிருக்காங்க. அப்போ அரசு துறைகளில் ஆர்எஸ்எஸ் இருக்கிறது, ஆர்எஸ்எஸ் உடைய உறுப்பினர்கள், ஆர்எஸ்எஸ்ஸில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாம் அதில் இருக்கிறார்கள் என்பதை நாம் பல ஆண்டுகளாக சொல்லி வருகிறோமே, அது இன்னைக்கு உண்மையாகவே தெரிகிறது. அப்போ இன்னைக்கு தடை செய்யப்பட வேண்டிய ஒரு அமைப்பு ஆர்எஸ்எஸ். அந்த ஆர்எஸ்எஸ் இந்தியாவில் எந்த மாதிரியான ஆர்எஸ்எஸ் என்ற ஒன்றை தாய் கழகமாக வைத்து கொண்டுதான் பல அந்த ஆர்எஸ்எஸ் உடைய சிந்தனையில் உள்ள, மதவாத சிந்தனையில் உள்ள பலர் முஸ்லிம்களுக்கு எதிராக தாக்குதல்களை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சர்வதேச மத சுதந்திரத்திற்கான ஆணையம் தடை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறது என்று சொன்னால், இது எந்த அளவுக்கு ஆபத்தான, எந்த அளவுக்கு இந்தியாவில் வாழக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு, முஸ்லிம்களுக்கு அச்சுறுத்தலாகவும் ஆபத்தாகவும், இந்திய தேசத்திற்கே ஒரு ஆபத்தான ஒரு அமைப்பாகவும் இருக்கிறது என்பதை காட்டுகிறது. இந்த கருத்தை நாம் நாட்டு மக்களுக்கு தெரிவிப்பது நம் கடமை. ஏற்கனவே இந்திய அரசால் 2 முறை தடை செய்யப்பட்ட இந்த ஆர்எஸ்எஸ் என்ற அமைப்பை தான் இந்தியாவில் மீண்டும் தடை செய்ய வேண்டும் என்று USCIRF என்ற அமைப்பு வெளி உலகத்துக்கு சொல்லி இருக்கிறது. இதை நாட்டு மக்களுக்கு எடுத்துரைப்பது நம்முடைய கடமை. மதவாத தீய சக்திகள், எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் மதவாத தீய சக்திகள் இந்த நாட்டில் களையெடுக்கப்பட வேண்டும். இந்த நாடு மத ஒற்றுமையோடு, மத சுதந்திரத்தோடு, அனைத்து மத மக்களும் ஒற்றுமையாக இந்த நாட்டில் வாழ வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரே தீர்வு, மதவாத தீய சக்திகள் இந்த நாட்டில் இருந்தால் அவர்கள் மதவாதத்தை தூண்டுவார்கள், மதத்தை வைத்துக்கொண்டு அரசியல் செய்வார்கள். கீழ்த்தரமான கேவலமான ஒரு வேலை, மதத்தையும் மதத்தை சார்ந்த மக்களையும் வைத்துக்கொண்டு அரசியல் செய்வது. இதைத்தான் இந்த அமைப்பு காலங்காலமாக செய்து வருகிறது. இவர்கள்
இந்தியா வெள்ளையர்களிடம் அடிமைப்பட்டு கிடந்த சமயத்தில் வெள்ளையர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டார்கள். இந்த அமைப்பில் உள்ளவர்கள் எல்லாம் வெள்ளையர்களுக்கு விசுவாசிகளாக இருந்தார்கள் என்பதற்கும் பல ஆதாரங்கள் இருக்கிறது. மத ரீதியாக என்னென்ன வன்முறைகளில் ஈடுபட்டார்கள், என்னென்ன பயங்கரவாத செயல்களை செய்தார்கள் என்பதற்கும் பல ஆதாரங்கள், சாட்சிகள் இருக்கிறது. எல்லாம் வல்ல ஏக இறைவன் இந்த மதவாத தீய சக்திகளிலிருந்து இந்த நாட்டையும் இந்த நாட்டு மக்களையும் பாதுகாப்பானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.